வணக்கம், வெல்கம் டு வகை சமையல். இன்றைக்கி ஒரு சூப் தயாரிக்க போகிறேன். அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோவுக்கு போயிடலாம். என்ன கீரை தெரியுமா? முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரை ஒரு அமிர்தம். எப்படி அப்படி சொல்கிறேன்னா, இதை சாப்பிட்டோம்னா பல நன்மைகள் கிடைக்குது. குறிப்பாக முடி உதிர்வதை தடுத்து முடியை நல்லா வளர வைக்கும். அதுவும் அடர்த்தியாக. இப்போ எல்லோரும் முடி உதிருதுன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் போயிடலாம். இதில் இந்த குச்சி எல்லாமே சேர்த்து தான் இதை போடணும். இந்த அளவு மிளகு சீரகத்தூள், கொஞ்சம் வெங்காயம், இஞ்சி, 4 பூண்டு, இந்த அளவு போதும். இந்த ஒரு கைப்பிடி அளவு இந்த கீரைக்கு 3 டம்ளர் தண்ணி, அதாவது ஒரு சம்பு தண்ணி. இதை குக்கரை மூடி வச்சுட்டு 2 விசில் விட்டால் போதும். நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். குக்கரை மூடி வெயிட் போட்டாச்சு. உப்பு போட தேவையில்லை. தேவைன்னா போட்டுக்கலாம். ஏன்னா அதில் கொஞ்சம் உப்பு இருக்கும். எப்பயுமே கீரை சமைக்கும் போது பார்த்து தான் உப்பு போடணும். 2 விசில் விட்ட பிறகு இந்த கீரையை எடுத்து நல்லா புழிஞ்சு இந்த மாதிரி சேகரித்து வச்சுருக்கு. இந்த கீரை உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது இந்த மாதிரி சூப் வச்சு குடிக்கிறதுனால நம்ம உடம்பு பலப்படும். எப்படின்னா, இந்த முருங்கைக்கீரையில் அயன், விட்டமின் ஏ, சிக்கு, நார்ச்சத்து அதிகமுள்ள மற்றும் கால்சியமும் இதில் அதிகமாக இருக்குது. இந்த கீரை ஊட்டச்சத்துக்களுக்கெல்லாம் ஒரு மூலமாகும். இதை சாப்பிட்றதுனால இரத்த அணுக்களை அதிகரித்து இரத்த சோகையை தடுத்து இரத்தத்தை விருத்தி செய்யும். அதுபோக எலும்புகளையும் பலப்படுத்தும். கண் பார்வையும் நன்கு பார்வை திறனை அதிகரிக்கும். சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த உதவுது. மேலும் சருமத்திற்கு பொலிவை கொடுத்து கூந்தலை நன்கு வளர செய்யும். அடர்த்தி கொடுக்கும். கூந்தல் உதிர்வை தடுக்கும். அதே மாதிரி தாய்ப்பால் கொடுக்குற பெண்களுக்கு அந்த தாய்ப்பாலை அதிகமாக ஊற செய்யும். குழந்தைகளுக்கும் இந்த சத்து போய் சேரும். இரத்த கொதிப்பை குறைக்கும். பித்த கிறுகிறுப்பையும் போக்கும். இதை காலை உணவில் நம்ம சேர்த்துக்கணும். இப்படி சாப்பிட்றதுனால உடம்பு நல்ல திறனாக இருக்கும், பலப்படும். சத்துக்கள் அதிகமாகி புத்துணர்ச்சியோடு நம்ம இருப்போம். அதனால் இந்த கீரை சூப்பை டெய்லி குடித்தாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். ஏன்னா இவ்வளவு சத்துக்கள் நிறைந்த ஒரு கைப்பிடி தான் போடுறோம். நிறையா சாமான்லாம் சேர்க்குறதில்ல. சும்மா கொஞ்சம் வெங்காயம், அதாவது தோல் உரிக்காத வெங்காயம், தோல் உரிக்காத பூண்டு, அதை தான் சேர்த்து போட்டு அப்புறம் மசிச்சிடும். மசித்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்து இந்த மாதிரி சுட சுட குடிக்கும்போது நல்ல மூச்சு பிராணாயாமத்துக்கு ரொம்ப நல்லது. நல்லா மூச்சு விடுவோம். நல்லா செரிமானம் ஆகும். உடம்பு தெம்பாகவும் இருக்கும். இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி.